வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆன்கிரிட், அதாச்சும் சோலார்ல ஆன்கிரிட் வந்து ஒரு வீட்டுக்கு போட்டா என்ன நன்மை, ஆன்கிரிட்டால என்ன வந்து உங்களுக்கு பயன்லாம் கிடைக்கி, ஆன்கிரிட்ல என்னென்ன லோடு உங்க வீட்டுல யூஸ் பண்ணலாம், இந்த செட்டப் வந்து ஆன்கிரிட் செட்டப் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சோலார் செட்டப்லயே ரெண்டு செட்டப் இருக்கு. உங்களுக்கு ஆஃப் கிரீடுன்னு ஒன்று இருக்கு, ஆன் கிரீடுன்னு ஒன்று இருக்கு. இந்த ஆஃப் கிரீடை பொறுத்தளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் வாட்ஸ் வந்து பயன்படுத்துறவங்களுக்கு, இப்போ நம்ம நார்மலா இபி இன்வெர்டர் பயன்படுத்துவோம்ல, அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு இபி இன்வெர்டர் என்னெல்லாம் ஒரு டிவி, ஒரு ஃபேனு, லைட்டு, அதிகபட்சமா வேணா பிரிட்ஜ் வேணா ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு ஆஃப் கிரீட் யூஸ் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 1 கிலோவாட் இன்வெர்டர், அது போக ஒரு சோலார் ஒரு 450 500 வாட்ஸ்ல ஒரு சோலார் பேனலு, இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுக்கு ஆஃப் கிரிட்டுக்கு தேவையானது சோலார் பேனல், பேட்டரி, இன்வெர்டர் இது தேவை. ஆனா ஆன் கிரிட்டை பொறுத்தளவு அப்படி கிடையாது. ஆன் கிரிட்டை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து டைரக்டா பேனல்ல இருந்து உருவாகக்கூடிய அந்த வோல்டேஜ் உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்வெர்டர், அந்த ஆன் கிரிட் வழியாவே உங்களுக்கு டைரக்டா அது வந்து ஏசி பவரா மாறி அது வந்து நெட் மீட்டர் அப்படிங்கிற நம்ம கவர்மெண்ட் இபி மீட்டருக்குள்ள போய் அந்த மீட்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வரும். அதாச்சும் இது வந்து டைரக்டா எந்த ஒரு பேட்டரி செட்டப்பும் இல்லாமல் நேரடியா உங்களுக்கு வந்து அப்படி நமக்கு பவரை வந்து உருவாக்கி அதே நேரத்துல நமக்கு வந்து டைரக்டா யூஸ் பண்ணதுக்கு கொடுக்கக்கூடியதான் ஆன்கிரீட். இந்த ஆன்கிரீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோவாட்டுக்கு மேல வந்து நீங்க போட்டா தான் ஒரு வீட்டுக்கு நார்மலா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 கிலோவாட் இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஒரு 2 கிலோவாட்டுக்கு மேல வந்து ஆன்கிரீட் போடணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இதுல வந்து ஒரு பயன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 2 கிலோவாட்டுக்கு மேல போடும் போது அதனுடைய மேல் பரப்பு, நம்ம சோலார் கண்ணாடி வைக்கக்கூடிய இடங்கள் வந்து கரெக்டா இருக்குதா, அந்த இடத்துல வந்து நிழல் படாத இடமா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து முன்னக்கூடிய நம்ம வீட்டுல வந்து இந்த இடத்துக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கறத இடத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஆன்கிரிட் பேனல் வந்து செட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன லோடெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு மினிமமா என்ன லோடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. இப்போ ஒரு ஏசி எடுத்துக்குமே, ஏசி வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஏசி வந்து ஒரு வீட்டுல யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 டன் ஏசி யூஸ் பண்ணா 1 டன் ஏசிக்கு எவ்வளவு வாட்ஸ் எடுக்கும் அப்படின்னா ஒரு 1 டு ஒரு 1.5 கிலோவாட் டு 1.5 கிலோவாட் வரைக்கும் ஒரு ஏசி வந்து கரண்ட் சப்ளை வந்து எடுத்துக்கிறோம். அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஏசிக்கு மட்டுமே 1 டு 1.5 கிலோவாட் நமக்கு தேவைப்படுது. அது போக நமக்கு அடிஷனலா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டிவி ஓடணும், ஃபேன் ஓடணும், லைட் ஓடணும், பிரிட்ஜ் ஓடணும், மிக்சி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கு. அப்போனா இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வீட்டுக்கு நார்மலா ஒரு டன் ஏசி ஓடணும்னா இதுக்கெல்லாம் சேர்த்து எத்தனை கிலோவாட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 டு 3 இல்லைன்னா 3க்கு மேல 3 டு 4 கிலோவாட் போட்டா தான் உங்களுக்கு வந்து ஒரு டன் ஏசியை யூஸ் பண்ண, அதாச்சும் 1 டன் ஏசியவும் ஓட வச்சு அது போக நமக்கு தேவையான ஃபேன், டிவி இந்த மாதிரி லோடுகளை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 3 டு 4 கிலோவாட் உங்களுக்கு லோடு வந்து ஆன்கிரேட்ல கிடக்கணும். அப்படி போட்டால்தான் இந்த செட்டப் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏசி இல்லாம நார்மலா ஃபேனு, டிவி, பிரிட்ஜி இந்த மாதிரி ஐட்டங்கள் மாத்திரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1.5 கிலோவாட் 2 கிலோவாட், மினிமம் 2 கிலோவாட்னு வச்சுக்கோங்களேன். 2 டு 3 நீங்க போட்டுக்கிடலாம். இது போட்டீங்கன்னா இதுக்கு கரெக்டா இருக்கும். ஏசிக்கு நீங்க போகும்போது ஏசியும் அடிஷனலா இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து 3 டு 4 டு 5 அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு 4க்கு மேல போனா தான் உங்களுக்கு வந்து ஏசி எல்லாம் கவர் ஆகும். அதே மாதிரி ஒரு 1.5 டன் ஏசி வந்து எவ்வளவு எடுக்கும் அப்படின்னா பவர் வந்து ஒரு 1.5 கிலோவாட் டு 2 கிலோவாட் வரைக்கும் ஒரு 1.5 டன் ஏசி எடுக்கும். அப்படிங்கன்னா ஏசிக்கு மட்டுமே 2 கிலோவாட் வரை செலவாகுது. அது போக நம்ம அடிஷனல் லோடு வேற வீட்டுல இருக்கு. அப்போ அடிஷனல் லோடுக்கும் சேர்த்து தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி 4ல இருந்து 5 கிலோவாட்டுக்கு கிட்ட நீங்க போனால்தான் இந்த ஆன்கிரிட் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். அதே மாதிரி ஆன்கிரிட்ல வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து கரண்ட் பில் வந்து ஒரு குறிப்பிட்ட தோராயமா ஒரு 5000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கரண்ட் பில்லும் நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து 5000 வருது அப்படின்னா நீங்க இந்த ஆன்கிரிட் போடும்போது உங்களுக்கு வந்து செலவு எவ்வளவு ஆகும்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். 5000 அப்படிங்கிற அந்த ரவுண்ட்ல இருக்கக்கூடியது 100 200 இப்படிங்க பட்ஜெட் குறைஞ்சிடும். இல்லைன்னா அறவே சுத்தமா இல்லாம ஆயிரும், கரண்ட் பில்லே இல்லாம ஆயிரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வீட்டுல நம்ம ஏற்கனவே ஆன்கிரிட் மாட்டி இருக்கிறதுனால அதுல உருவாகக்கூடிய கரண்ட் டைரக்டா நம்ம வீட்டுக்கு உங்களுக்கு ஏசி சப்ளைவா டைரக்டா பகல் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். அது போக அடிஷ்னலா நம்ம வந்து அது கொடுக்கக்கூடிய பவரை போக அதிகபட்சமா நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்ம இபில இருந்து கரண்ட் எடுக்கும். அப்படிங்கும் போது அந்த இபில இருந்து கரண்ட் எடுத்தது குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்ம வந்து கால்வாசி அளவு தான் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா நமக்கு 3/4 வாசி நம்ம ஆன்கிரிட்டா போட்டிருக்க அந்த சோலார் செட்டப்பே நமக்கு பவர் ஃபுல்லா கொடுத்துருது. அதுக்கு நம்ம அது கொடுத்த பவர் இப்போ 2 கிலோவாட் 3 கிலோவாட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா 3 கிலோவாட் மீறி நம்ம கரண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரே நேரத்துல அப்போ அந்த 3 கிலோவாட் மீறி எவ்வளவு யூஸ் பண்றோம், 3.5 4
அப்ப அது போக பேலன்ஸ் 1 இருக்கா 4ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிலோவாட் வந்து 3 போட்டிருக்கோம், அது போக பேலன்ஸ் 1 இருக்கு. அந்த 1 மாத்திரம் அந்த 1 கிலோவாட்டை இபில இருந்து எடுத்துக்கலாம். அப்ப அந்த 1 கிலோவாட் தான் நமக்கு கவுண்டிங் ஆகும். இந்த கவுண்டிங் ஆகுறது தான் உங்களுக்கு இபில இருந்து எடுக்கக்கூடியது. அதே மாதிரி பகல் ஃபுல்லாமே நமக்கு வந்து சோலார்ல இருந்து ஆன்கிரேட்ல இருந்து நமக்கு டைரக்டா சப்ளை வந்துடும். அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட்டு டைம் உங்களுக்கு இபில இருந்து தான் வர வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இபில வந்து நைட் எவ்வளவு எடுத்திருக்கோம் அது மட்டும் கால்குலேஷன் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா நெட் மீட்டர் அப்படின்னு வந்து அந்த ஆன்கிரேட்டுக்கு ஒன்று கொடுக்காங்க. அந்த நெட் மீட்டர் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மாட்டியிருக்க அந்த ஆன்கிரேட் சோலார் செட்டப்ல இருந்து வரக்கூடிய சப்ளையையும் இபில இருந்து வரக்கூடிய சப்ளையையும் ஒன்னா இணைச்சி அதுல இருந்து அவுட் வந்து வீட்டுக்கு கொடுக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா நமக்கு உருவாகியிருக்க நம்ம வீட்டுல இருந்து சோலார்ல உருவாகி இருக்க கரண்ட் எவ்வளவு, நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம், இபில இருந்து எவ்வளவு எடுத்திருக்கோம் இப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த நெட் மீட்டர் கரெக்டா காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து இபி கால்குலேஷன் வந்து ஒரு ஆன்கிரேட் மாட்டியிருக்க அந்த செட்டப் வீட்டுல எடுப்பாங்க. இதை வச்சு நீங்க பார்க்கும்போது நீங்க யூஸ் பண்ணாத நேரத்துல உங்களுக்கு டைரக்டா என்ன செய்யும்னா அந்த ஆன்கிரேட் வழியா உங்களுக்கு வந்து நேரா நமக்கு இபி சப்ளைக்கு வந்து நம்ம வீட்டுல உருவாகக்கூடிய கரண்ட் வந்து வெளியே போயிடும். அப்படிங்கும்போது அது எவ்வளவு நம்ம இபிக்கு கொடுத்துருக்கோம் சப்ளை வந்து ஆன்கிரிட் அதாச்சும் அந்த நெட் மீட்டர் வழியா உங்களுக்கு வந்து இபிக்கு போறதுனால உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்த கரண்ட் எவ்வளவு நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அதை கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ண இபில இருந்து எடுத்த கரண்டை கழிச்சிருவாங்க. இதுதான் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இந்த ஆன்கிரேட் போடுறதுல. அந்த செட்டப் வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து சொன்ன மாதிரி 5000 6000 10,000 இப்படிலாம் ஒரு சில வீட்டுகளுக்கு வந்து கரண்ட் பில் வரும். இந்த மாதிரி உள்ளவங்க நீங்க வந்து தாராளமா ஆன்கிரேட்டுக்கு போகலாம். இந்த ஆன்கிரேட்டுக்கு மானியம்னு பாத்தீங்களா ஒரு 1 கிலோவாட்டுக்கு வந்து ஒரு 30,000 மானியம் கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 கிலோவாட்டுக்கு 2 3 இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 60,000 கொடுக்காங்க. மேக்சிமம் 78,000 வரை மானியம் கொடுக்காங்க. அதாச்சும் ஒரு 2 லட்சம் ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 லட்சம் ரூபால ஒரு 30 to 40% உங்களுக்கு மானியமா அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆன்கிரேட்ல கவர்மெண்டே கொடுத்துருந்தாங்க. அதனால நீங்க வந்து எந்தெந்த செட்டப் உங்களுக்கு வந்து எத்தனை கிலோவாட் தேவைப்படுது, உங்க வீட்டுக்கு எத்தனை கிலோவாட் தேவைப்படுது, எவ்வளவு லோடு யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் பொறுத்து கால்குலேஷன் பண்ணி நீங்க வந்து இத்தனை கிலோவாட் அமைக்கலாம் ஆன்கிரேட் போடலாம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோட கால்குலேஷன் பண்ணுங்க. லோடு வந்து நம்ம வீட்டுல வந்து ஏசி யூஸ் ஆகுதா, ஃபேன், டிவி, அது போக வாஷிங் மிஷின், இதெல்லாம் கிலோவாட்ல நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமா எவ்வளவு இருக்குது, இதுக்கு மொத்தம் ஆகக்கூடிய ஒரே நேரத்துல எல்லாத்துக்கும் எடுக்கக்கூடிய அந்த கிலோவாட் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை அப்படி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சோலார் பேனலுக்கு ஆன்கிரேட்டுக்கு எத்தனை பேனல் போடலாம், எந்த செட்டப்ல நம்ம ஆன்கிரேட் அமைக்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் தெரிஞ்சிடும். இது வந்து நீங்க வந்து டைரக்டா அந்த டீலர் சோலார் செட்டப் அமைக்கக்கூடிய அந்த டீலர்கிட்ட உங்க ஏரியா பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க, உங்க வீட்டை வந்து பார்ப்பாங்க, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லோட பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களே ஒரு கால்குலேஷன் போட்டுருவாங்க. இந்த வீட்டுக்கு இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பாத்துக்கிடுவாங்க. அவங்களை இப்ப மேக்சிமம் டீலரே உங்களுக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துருவாங்க. தொகையை மட்டும் அமௌண்ட்டை மட்டும் சொல்லுவாங்க. அதாச்சும் மானியம் போக உங்களுக்கு இவ்வளவு பட்ஜெட் ஆகும், இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை கிலோவாட் போட இவ்வளவு பட்ஜெட் ஆகும், இதுல மானியம் இவ்வளவு கழியும் அப்படிங்கிறத எல்லாமே அந்த உங்க ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சோலார் செட்டப் டீலரே எல்லாமே சொல்லிடுவாங்க. நீங்க மேக்சிமம் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆன்கிரீட்ல இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பயன். அதாச்சும் ஆன்கிரீட் போடக்கூடிய வீடுகள் வந்து எல்லா வீட்லயும் போடணும்னு தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி கரண்ட் பில் அதிகமா 5000 6000 10,000 இந்த மாதிரி வரக்கூடிய வீடுகள் மாத்திரம், அதாச்சும் அரியலோடு ஏசி இதெல்லாம் யூஸ் பண்றவங்க அவங்களுக்கு மாத்திரம் இந்த ஆன்கிரீட் நல்ல ஒரு செட்டப் ஆகும். அவங்களுக்கு கரண்ட் பில்லே வராது. இல்லைன்னா வந்தாலும் ஒரு 500 400 300 இப்படித்தான் வரும். 5000 எங்க இருக்கு, 500 எங்க இருக்கு, அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆன்கிரீட் வந்து இவங்களுக்கு தான் முக்கியமா பயன்படும். அதாச்சும் நீங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். நம்ம வந்து நார்மல் வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சின்ன வீடு தான், நம்ம கரண்ட் பில் ஒரு 200 300 தான் வருது. இப்போ நீங்க வந்து ஒரு ஆஃப் கிரீட் போட்டுக்கலாம். ஆஃப் கிரீட் வந்து ஒரு அடிஷனலா கரண்ட் இல்லாத நேரத்திலயோ இல்லைன்னா நம்ம வந்து பகல் ஃபுல்லாமே சோலார்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலயோ அந்த மாதிரி செட்டப்புக்கு ஒரு ஆஃப் கிரீட் ஒரு 100 வாட்ஸ் கண்ணாடி 200 வாட்ஸ் கண்ணாடி போட்டு ஒரு பேட்டரி வச்சு இன்வெர்டர் வச்சு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஃப் கிரீட் வேற, ஆன் கிரீட் வேற. ஆஃப் கிரீட்ங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடியது. ஆன்கிரீட் வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் நமக்கு கொடுக்கணும், கொடுத்துரும், பர்மிஷன் எல்லாம் கொடுத்துரும். ஆனா எத்தனை கிலோவாட் என்ன ஆகுதுன்னு நம்ம கால்குலேஷன் பண்ணி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கு அடுத்து செட் பண்ணக்கூடியது. இதுதான் ஆன்கிரீட்டுக்கும் ஆஃப் கிரீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.